இந்த வீடியோ உங்களுக்கு இப்ப காட்டுறேன். இந்த வீடியோ காட்டினா தான் நம்ம நண்பர்களுக்கு, ஏன்னா எந்த அளவுக்கு சேலத்துல ஒருவருக்கு அநியாயம் நடந்திருக்கு நீங்க பாக்கணும். இது வந்து அவருடைய கார். அண்ணே நீங்க பிரஸ்ல பாக்குற மாதிரியே காட்டுறேன். சாரி பெரிய டிவி இல்ல, இது வந்து அவருடைய கார். இந்த கார்ல அப்படியே கொஞ்சம் பாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா டிரைவர் ஃபர்ஸ்ட் வந்து வண்டியில ஏறாரு. இவர்தான் சான்சலர் நடந்து பேசிட்டே போன்ல வர்றாரு. 2 பேர் தடுக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் சஸ்பெண்ட் ஆனவரும் அவர் போன்ல பேசிக்கிட்டே கேட்கிறாரு. மொத்தமா பாருங்க ஒரு 5 செகண்ட் பேசுறாரு. அவ்வளவுதான் பேசுறாரு. போன்லயே தான் இருக்காரு. என்ன போனை கூட கீழே வைக்கிறார். போன்லயே பேசிட்டு இருக்காரு. போனை கீழே வைக்கிறாரு. அவங்ககிட்ட என்னன்னு பேசுறாரு. பேசிட்டு ஓகே ஆபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கார் திறந்து ஏறாரு. அவங்களுடைய கார் டோரை பிடிச்சி இந்த குரூப் இழுக்குது, விட மாட்டேன்னு. அத வந்து இந்த செக்யூரிட்டி அவரு அவங்களை தள்ளி விட்டு கார் அனுப்புறாரு. இப்ப பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். கார் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். இதை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ நாங்க பத்திரிகைக்கு ஷேர் பண்றோம். முடிச்சோடனே பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அநியாயம் நடத்தப்பட்டிருக்கிறது. அரசு சொன்ன ரெஜிஸ்டார போடல அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு தனி மனிதனை SC ST கேஸ் போட்டு தனி மனிதனை நாய நடத்துற மாதிரி நடத்தி இன்னைக்கு அவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு வீட்டில் உட்கார்ந்து இருக்காரு. ஒரே காரணம் என்ன? மாநில அரசினுடைய பொன்முடி அவர்களுடைய அவர்கள் சொன்ன ரெஜிஸ்டார் பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது பாவங்களா? அதற்கு கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர் அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்றாரு. போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு? பியூட்டர் ஃபவுண்டேஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தா? அவங்களுக்கு கண்டென்ட்ஸ் ஆஃப் தி எஃப்ஐஆர்ல அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா காவல்துறை டிஸ்க்ளோஸ் பண்ணும். அவங்களுக்கு நாலேஜ் ஆஃப் கிரைம் எங்கிருந்து வந்துச்சு? நாலேஜ் ஆஃப் கிரைம் வந்ததுன்னா இதுல என்ன தப்பு? செக்ஷன் 8 கம்பெனி ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி இல்ல, நாட் ஃபார் ப்ராஃபிட். 4 ப்ரொஃபசர் இருக்கக்கூடிய கம்பெனி. பெரியார் பல்கலைக்கழகத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல நடக்கக்கூடிய நிறுவனம். இல்லைங்களே தப்பு? இந்த அளவுக்கு முட்டாளுகளா காவல்துறை? நானும் காவல்துறையில பணியாற்றிருக்கிற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க, இன்னும் நான் நம்புறேன். ஒரு ஏசிபி வந்து கேட்ல, பெரியார் யூனிவர்சிட்டி கேட்ல ஒரு வைஸ் சான்சலரை போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு, அவ்வளவு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு 4 மணி நேரம் போனா என்ன அர்த்தம்? அதனால்தான் இன்னைக்கு நாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு கடிதம் எழுதணும். மாநிலத்தினுடைய டிஜிபி மீது நடவடிக்கை கோருகின்றோம். சேலம் போலீஸ் கமிஷனரின் மீது நடவடிக்கை கோருகின்றோம். NHRCக்கு சூமோட்டோவாக பாரதிய ஜனதா கட்சி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நாம் ஒரு திமுக ஆட்சி கீழ இருக்கோம், தண்ணியில்லா காட்டுக்கு மாத்திடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய ரெக்கார்டு UPSCக்கு போய் தான் வரணும். இவங்க ஒரு டிரான்ஸ்பருக்கு போகும்போது இவங்க ஒரு டிரான்ஸ்பர் என்றால் ப்ரமோஷன் கம் டிரான்ஸ்பர் போகும் பொழுது UPSCக்கு போய் தான் வரணும். டிஜிபி செலக்ஷன் UPSCக்கு போய் தான் வரணும். அதனால காவல்துறை அதிகாரிகள் இங்க யாரை வேணாலும் பிடிப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம், ஜீப்ல ஏத்துவோம், எஃப்ஐஆர் எங்க பாட்டுக்கு போடுவோம், ஒருத்தருடைய பேரை கெடுப்போம். ஏன்னா பொன்முடி என்கின்ற நபர் போன் பண்ணி அவரை வச்சு செய்யன்னு சொன்னாரு, அதனால வச்சு செய்வோம்னா எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க? பேசாம யூனிஃபார்ம் கழட்டிட்டு வெளியே வந்து என்னை மாதிரி உட்காந்து பிரஸ்ல பேசுறேன். எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க? இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய 36 வருஷமா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஒரு சம்பாதிச்ச பேரை எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துல கெடுக்கிறதுக்கு தான் காவல்துறைக்கு அனுமதி கொடுத்திருக்காங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பவரா? அதுக்கு தான் சட்டமா? அதுக்கு தான் CRPCயா? அதுக்கு தான் IPCயா? வெக்கமா இல்லையா? சேலம் மாநகரத்துடைய கமிஷனருக்கு வெக்கமா இல்லையா? நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு டேட்டா கொடுக்கறேன், வீடியோ கொடுக்கறேன், இவ்வளவு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இல்ல போலீஸ் ஒண்ணு தப்புன்னு சொல்லிட்டேன், இல்ல போலீஸ் ஒரு டேட்டா தப்புன்னு சொல்லிட்டோம், இல்ல பியூட்டர் ஃபவுண்டேஷன் 4 ப்ரொஃபசர் இல்லைன்னு சொல்லட்டும், அது செக்ஷன் 8 கம்பெனி இல்லைன்னு சொல்லட்டும், 4:40க்கு அரெஸ்ட் ஆகலின்னு சொல்லட்டும்.